ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி பணியாரம் செய்யலாம். இட்லி மாவு வச்சுட்டு பணியாரம் செய்யலாம். இட்லி மாவு எடுத்துக்கோங்க. சின்ன பீசஸாக வெங்காயம் கட் பண்ணிவிடுங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுங்க. கறி லீவ்ஸ், பச்சை மிளகாய் ரொம்ப மைன்யூட்டாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக போடுங்க. அதில் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. கிரேடட் கேரட் கிரேட் பண்ணிவிட்டு கேரட் அதில் போட்டுடுங்க. டேஸ்ட் அக்கார்டிங் சால்ட் போட்டுடுங்க. உங்களுக்கு வேறு வெஜிடேபிள்ஸ் வேணும்னா கூட நீங்கள் போடலாம். பீட்ரூட் கூட நீங்கள் போடலாம். பட்டேட்டோஸ் கூட நீங்கள் போடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யம்மியான டிஷ். லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் வைக்கலாம். இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன செய்யணும், டின்னரில் என்ன செய்யணுன்னு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆறின பிறகு இட்லி மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பணியாரம் கடாய் எடுங்க. அதில் வேணும்னா நீங்கள் கீ இல்லை ஆயில் ஊற்றிட்டு பணியாரம் மாவு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மூடி வச்சிடுங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமாகவே இருக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் நேரம் 2 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் வெந்திருக்கும். அதை டேர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். 2 பக்கமும் வேகின பிறகு நீங்கள் இதை காரமான சட்னி வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் வைக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இதில் ரைஸ், தால், வெஜிடேபிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள் எப்படி வந்தது. இது வெளியே கிரிப்ஸியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஆனால் அதை ப்ரிக் பண்ணிவிட்டு அதை குத்தி பாருங்கள் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். என் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துச்சு. இப்படி கிரிப்ஸியாக இருக்குது பாருங்கள். வெளியே பக்கமாக நல்லா யம்மியாக இருக்கும் இந்த டிஷ். காரமான சட்னியோடு சாப்பிடுங்க. பாருங்கள் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர். Thank you.